இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரதமருடனான சந்திப்பில் தமிழ்நாட்டின் திட்டங்கள் தொடர்பான மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 191 மீனவர்கள் 145 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறும் மீனவர்கள் நலன் சார்ந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மீன்பிடிக்க போகும் நம்முடைய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடிச்சு துன்புறுத்துறாங்க. இது பற்றி மாண்புமிகு பிரதமரிடமும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 191 மீன்பிடி படகுகளும் 145 மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இது பற்றி விவாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம்.